ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷூஸ் கார்த்திக் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலு பிரெட் பஜ்ஜி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆலு பிரெட் பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ரெண்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு புதினா, அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் வத்தப்பொடியும், காரத்துக்கு வந்து வத்தப்பொடி போட்டிருக்கேன். தனி வத்தப்பொடி போட்டிருக்கேன். சாரி, அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிறதுக்காக. இப்போ மசாலாவோட ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவில் லாஸ்ட்டாக நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான நான் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி பண்ணுறதுக்கு பேட்டரும் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நான் கொஞ்சோண்டு பஜ்ஜி மிக்ஸ், கொஞ்சோண்டு கடலை மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெட்டை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கிராஸாக. இப்போ இதில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஆலு மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், போதும், லாக் ஆகிடும். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை நல்லா பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து போட்டுடலாம். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க. ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆலு பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த பிரெட் பஜ்ஜியோட ஒரு காஃபி இல்லாட்டி ஒரு இஞ்சி டீ குடிச்சிங்கன்னா அந்த ஈவினிங்கே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.